ஓம் சாந்தி 26/12/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த படிப்பு மனிதனிலிருந்து தேவதை ஆகுவதற்கான படிப்பு. இந்த படிப்பில் கொஞ்சம் கூட கவனக்குறைவாக இருக்கின்ற தவறு செய்யக்கூடாது. உறங்கினீர்கள், சாப்பிட்டீர்கள், படிப்பை படிக்கவில்லை என்றால் மிகவும் பச்சாதாபப்பட வேண்டி இருக்கும். கேள்வி: எந்த விஷயத்தில் பிரம்மா தந்தையை பின்பற்றினால் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும்? பதில்: எப்படி பிரம்மா தந்தை தன்னுடைய அனைத்தையும் ஸ்வாகா செய்துவிட்டார், அதாவது அனைத்தையும் அர்ப்பணம் செய்தார், அதுபோல் தந்தையை பின்பற்றுங்கள். தந்தை படைத்திருக்கும் இந்த ருத்ர ஞான யஜ்யத்தில் தன்னுடைய அர்ப்பணிப்பை கொடுப்பது, அதாவது உதவியாளர் ஆகுவது, இதுதான் முன்னேற்றத்திற்கான சாதனம் ஆகும். ஆனால் நான் இவ்வளவு உதவி செய்தேன், இவ்வளவு கொடுத்தேன் என்ற எண்ணம் கூட ஒருபோதும் வரக்கூடாது. தந்தை வள்ளலாக இருக்கிறார், அவரிடமிருந்து நீங்கள் எடுக்கிறீர்களே தவிர கொடுப்பதில்லை. முரளியின் பாடல்: நீ இரவெல்லாம் தூங்கியே கழித்தாய். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இதை பற்றியும் குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் குழந்தைகளுடன் பேசுகிறேன் என்று பாபா கூறுகிறார். வேறு யாரும் இப்படி சொல்ல முடியாது. அதாவது சாது, சந்நியாசிகள், மகாத்மாக்கள் அவங்கெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? பக்தர்களே, சீடர்களே, அன்பர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளே அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. ஆகையால பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு பரமாத்மா தான், ஒரு தந்தை தான் குழந்தைகளே என்று சொல்ல முடியும் அப்படின்றார். சாது, சந்நியாசிகள், மகாத்மாக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதாவது இங்க யாராவது வரும்போது இந்த பிரம்மாவுக்குள்ளேயும் ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், இவர் அனைவருடைய தந்தை ஆவார். அந்த தந்தை அமர்ந்து புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். நிறைய குழந்தைகள் நாள் முழுவதும் சாப்பிடுவது, அருந்துவது, தூங்குவது என்று இருக்கிறார்கள். நிறைய தூங்குகிறார்கள். இதனால் என்ன ஆகும்? வைரம் போன்ற வாழ்க்கையை இழந்து விடுவார்கள். மாயா நிறைய தவறுகள் செய்ய வைக்கிறது. கும்பகர்ண தூக்கத்தில் மாயா தூங்க வைத்திருக்கிறது. இப்பொழுது எழுப்பக்கூடியவர் வந்திருக்கிறார். அஞ்ஞான தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொள்ளுங்கள். முழு உலகமும், அதிலும் குறிப்பாக பாரதத்தில் அஞ்ஞானமே அஞ்ஞானமாக இருக்கிறது. எனவே பாபா கூறுகிறார், தவறுகள் செய்தீர்கள் என்றால் மிக மிக பச்சாத்தாபப்பட வேண்டியதாக இருக்கும் என்று. இது மனிதனிலிருந்து தேவதையாகுவதற்கான படிப்பாகும். இதுபோல் வேறு யாரும் சொல்ல முடியாது. நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். முழு ஆஸ்தி அடைய வேண்டுமென்றால் தந்தையின் நினைவில் இருங்கள் என்று பாபா கூறுகிறார். இங்குதான் பாபா படிப்பிக்கிறார், ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிவிடும். பிறகு படிப்பு மற்றும் படிப்பிக்கக்கூடியவர் மறைந்து விடுவார். அதாவது படிப்பும் மறைந்து போகும், படிப்பிக்கக்கூடியவரும் மறைந்து விடுவார். ஷிவ் பாபா போன கல்பத்தை போலவே ருத்ர ஞான யஜ்யத்தை படைத்திருக்கிறார். இது மிக பெரியதிலும் பெரிய யஜ்யம். நீங்கள் இந்த யஜ்யத்தை பராமரிக்கக்கூடிய உண்மையான பிராமணர்கள். அந்த பிராமணர்கள் மெட்டீரியல் யஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார்கள். அதாவது பொருட்கள் அர்ப்பணிக்கக்கூடிய, ஸ்வாகா செய்யக்கூடிய அந்த யஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார்கள். ஆனால் இது ஞான யஜ்யம். எப்பொழுது பகவானுடைய ஸ்ரீமத் கிடைக்கிறதோ அப்பொழுதுதான் சுகமானவர்களாக ஆக முடியும். ராவணன்தான் இந்த பாரதத்தை தூய்மையற்றதாக ஆக்கியிருக்கிறான்.
எனவே அனைவரும் துக்கமானவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் தந்தை கூறுகிறார், காமம் பரம எதிரி, அதன் மீது வெற்றி அடையுங்கள் என்று. தூய்மையாக இருப்பேன் என்று உறுதி செய்யுங்கள். அப்பொழுது புதிய உலகத்திற்கு எஜமானர்கள் ஆகிவிடுவீர்கள். சந்நியாசிகளை பற்றி சொல்லும்போது அவர்கள் தூய்மையானவர்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் நாங்கள் தூய்மையாகுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல மாட்டார்கள். உங்களுடைய விஷயங்கள் தனிப்பட்டதாக இருக்கிறது. அப்படின்னா நாம என்ன சொல்றோம்? இப்ப நம்ம யோகா பண்றோம், முயற்சி செய்யறோம் அப்படின்னா தூய்மையாகிறதுக்கு தான், அல்லது தூய்மையாகிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா சன்னியாசிகள் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நாங்க தூய்மையாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவங்க வாயிலிருந்து நாங்க தூய்மையாகிறதுக்கு முயற்சி செய்துட்டு இருக்கிறோம்லாம் வராது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்ய வேண்டும். யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆகுவார்கள். நான் வரதானங்களை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். ஆனால் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் தன்னை தானே சாபத்திற்கு ஆளாக்கிக் கொள்வீர்கள், பதவியை இழந்து விடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். எனவே தந்தை சுயம் கூறுகிறார், குழந்தைகளே, மன்மனாபவ, நீங்கள் நினைவில் இருங்கள். அப்பொழுது பாவ கர்மங்கள் அழிந்து போகும். சொர்க்கத்தை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது ஸ்வர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள். பாபா சுயம் சொல்கிறார், குழந்தைகளே, மன்மனாபவ, இல்லையென்றால் உயர்ந்த பதவி எப்படி கிடைக்கும்? நான் சிவ்பாபாவுக்கு கொடுக்கிறேன் என்று யாரும் நினைக்க வேண்டாம். இது சிவ்பாபாவின் யஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், புத்தியின் மூலம் அனைத்தையும் மறப்பதற்கு வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தந்தையினுடையதை கேட்க வேண்டும். தன்னுடைய முன்னேற்றத்திற்காக முழுமையாக அர்ப்பணம் ஆகிவிட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஸ்ரீமத் படி நடந்து சுயம் தன்மீது கிருபை காட்டிக்கொள்ள வேண்டும். உண்மையான பிராமணராகி யஜ்யத்தை பார்த்து கொள்ள வேண்டும். படிப்பை நல்ல விதத்தில் படித்து உயர்ந்த பதவி அடைய வேண்டும். வரதானம், சேவையை தந்தைக்கு முன்னால் புத்தியின் மூலம் அர்ப்பணம் செய்து சுயம் கவலையற்றவராக இருக்கக்கூடிய வெற்றி சொரூபம் ஆகுங்கள். எப்படிப்பட்ட கஷ்டமான சேவையாக இருந்தாலும் அந்த சேவையை தந்தைக்கு முன்னால் புத்தியின் மூலம் அர்ப்பணம் செய்துவிடுங்கள். நான் செய்தேன், வெற்றி கிடைக்கவில்லை என்ற இந்த நான் என்ற பற்றை கொண்டு வராதீர்கள். தந்தையின் சேவை தந்தை அவசியம் செய்வார். தந்தையை முன்னால் வையுங்கள். அப்போது சதா கவலையற்றவர்களாக இருப்பீர்கள். மேலும் வெற்றியும் கிடைக்கும். ஒருபோதும் பலவீன எண்ணம் என்ற விதையை விதைக்காதீர்கள். சேவை செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் தந்தையின் உதவி கிடைப்பதில்லை. ஒருவேளை நான் தகுதியானவன் இல்லையோ என்று இப்படி யோசிக்காதீர்கள். இதுவும் கூட வீண் எண்ணங்கள். இது வெற்றியை தூரமாக்கிவிடும். ஸ்லோகன்: யாருடைய நினைவு என்ற ஜோதி சதா எரிந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள்தான் பிராமண குலத்தின் குலதீபம் ஆக முடியும். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான்.
பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தே, உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய், விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே, பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, இனில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. ஆவோ உனக்கு சமம்